புதிதாக நாம் துவங்கப்பட்ட மகளிர் சங்கத்தில் முதல் முறையாக இந்த குடியரசு தின வழி நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த 77வது குடியரசு தினம் நாம் இங்கே கொண்டாடுகிறோம். இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நமது சோமசுந்தரம் அவர்களை முதலாக இந்த கொடியேற்றத்தை அழைக்கிறோம். பிரதிநிதியாக கொண்ட அரசாங்கத்தினிடம் நான் என்றென்றும் விசுவாச உள்ளவளாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நீதியும் சுதந்திரமும் வழங்கும் என்றும் பிரிக்க முடியாத என் தேசமே இதுதான் என் லட்சியமாகும். ஜெய் வந்தே மாதரம். புதுச்சேரி வேல்ராம்பட் மறைமலை நகர் பகுதியில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி வேல்ராம்பட் பகுதியில் உள்ள மறைமலை நகர் 5வது குறுக்கு தெரு மக்கள் நலச்சங்கம் சார்பாக இந்திய குடியரசின் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் ஆலோசகருமான திரு சோமசுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேலும் சங்கத்தின் தலைவர் திரு டி கோவிந்தன் தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார். அவர் தனது உரையில் இந்திய அரசியலமைப்பு வழங்கிய சமத்துவம், நீதி, சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை மதிப்புகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சமூக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் திரு கே ரவிச்சந்திரன், பொருளாளர் திரு என் மனோகரன், துணை செயலாளர் திரு ஆர் ராஜலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் செயற்குழு உறுப்பினர்கள் திரு பி சத்யநாராயணன், திரு பி பிரபாகரன், திரு வி அலமேலு மற்றும் ஆலோசகர்கள் திரு எம் சோமசுந்தரம், திரு பி ஐயாதுரை, திரு எம் சுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவின் பொழுது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய பற்றை வலியுறுத்தும் உரைகள் இடம்பெற்றன. இவ்விழாவில் மறைமலை நகர் 5வது குறுக்கு தெருவை சேர்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு குடியரசு தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். நிகழ்ச்சி நிறைவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. புதிதாக துவங்கப்பட்ட இந்த நலசங்கத்தின் சார்பாக நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். 1950 26ஆம் தேதி இந்த குடியரசு தினம் நமக்கு கிடைத்தது. இந்த குடியரசு தினம் கிடைத்ததில் நமக்கு சுதந்திரமும் அரசியல் உரையும் அனைத்து வகையும் நாம் பெற்றோம். நாம் இந்த குடியரசு தினம் அமெரிக்காவிடமிருந்து போன்றது. ஆகவே நாம் அனைவரும் சமூகமும் அனைவரும் ஒன்றிணைந்து இருப்பதற்காகவே இந்த குடியரசு தினம் நமக்கு கிடைக்கப்பட்டது. எந்தவித நமது தெருவில் நாம் எந்த நேரமும் சுத்தமாகவும் குடியரசு தினம் பெற்றது நாம் சுத்தமாகவும் ஒழுக்காகவும் ஒற்றுமையுடன் இருப்பதற்காகவே நமக்கு குடியரசு தினம் கிடைத்தது. ஆகவே மக்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு அனைத்து நேரங்களிலும் அனைத்து
விதத்திலும் நாம் ஒன்றிணைந்து இருப்போம் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது முதல் ஆரம்பம்தான். இனி வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு உங்களோட ஒத்துழைப்பு மிகவும் தேவைப்படும். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெரியோர் முதல் சின்னவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நீங்க எடுங்க ஆக்சுவலாக வந்து இந்த ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம். இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். மெயினாக சின்ன பசங்களுக்கு நான் சொல்கிறேன். 1950 அதுக்கு முன்னாடியே வந்து எதுக்காக ரிபப்ளிக் டே 26 ஜனவரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். டர்ன் பண்ணி இப்படி பாரு. ஆக்சுவலாக வந்து நவம்பர் 26 வந்துருச்சு. எதுக்காகனா கான்ஸ்டியூஷன், இது சட்ட அமைப்பு திட்டம், லைக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த புக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து நவம்பர் மந்தில். அதில் வந்து ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மட்டும்தான் வந்து அதை செயல்படுத்தி 26 ஜனவரி 1950 ஏன் வந்துச்சுன்னா, பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சுதந்திர நாள்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட்டது வந்து 1930 வந்து ஜனவரி 26. அந்த நாளை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜனவரி 26 கொண்டாடப்படுறோம். அண்ட் மெயினாக வந்து எல்லாருக்கும் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயினாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் தெரிஞ்சுக்கப்படணும். ஏன்னா அது தெரிஞ்சுட்டா தான் வந்து நம்ம இந்த நாட்டில் என்னென்ன கடமைகள் இருக்குது, என்னென்ன உரிமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டா தான் நம்ம அதை பற்றி எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த ரைட்ஸ் தெரிஞ்சால் தானே நம்ம வந்து எப்படி செயல்படுத்த முடியும். ஸோ அதை முக்கியமாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஸோ அதை போய் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். ரிபப்ளிக் டே கொண்டாடுறது மட்டும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சு